கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 36வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். இதில் மொத்தம் 12 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். தாவீது இந்த வசனத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் தேவ ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால நம்மள திருப்தி ஆக்குகிறாராம். அது மட்டும் அல்லாமல் அவருடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தையும் அவர் தீர்க்கிறார் என்று சொல்லுகிறார். தேவ ஆலயத்தின் சம்பூரணத்தை பற்றியும் தேவ ஆலயத்துக்கு கடந்து செல்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற மகிமையான காரியங்களை பற்றியும் நம்முடைய தாகங்கள் அது நிமித்தமாக தீர்க்கப்படுகிறது என்றும் தாவீது இதில் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துல இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்துக்குள்ளாக அவர் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத ஒரு கூனியாய் இருக்கிறாள். ஆண்டவர் அவளை கண்டு, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல ஆண்டவருடைய கைகளை வைக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து பார்த்து அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவளுக்கு வேதத்துல பெயர் கூட கொடுக்கவில்லை. 18 வருஷமும் அவள் நிமிர முடியாத கூனியா இருந்தபடினால் அவளுக்கு கூனி என்றுதான் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் நிச்சயமாய் 18 வருஷமும் ஒவ்வொரு நாளும், ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா, யாருடைய கண்களையாவது எனக்கு தயவு கிடைக்காதா, என்னுடைய கூன் மாறாதா, நான் நிமிர்ந்து பார்க்க மாட்டேனா என்று அவள் ஒவ்வொரு நாளும் ஒரு தாகத்தோடு கூட தான் ஒரு நாள் ஓய்வு நாளை கூட அவள் தவற விடாமல் நிச்சயமாய் கடந்து சென்றிருப்பார். அதனாலதான் அன்றைக்கு அவள் தற்செயலாய் அவர் இயேசுவை சந்திக்கிறாள். அன்றைக்கு மாத்திரம் அவள் தேவ ஆலயத்துக்கு கடந்து செல்லவில்லை என்றால் இன்றைக்கு வரைக்கும் அவள் கூனியாய் இருந்திருப்பாள். நிச்சயம் அவளுக்கு அற்புதம் நடந்திருக்காது, ஒரு அதிசயம் அவ கண்கள் பார்த்திருக்காது. அன்றைக்கு ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவருடைய கண்கள் அவளை கண்டதின் நிமித்தமாக, தேவ ஆலயத்துக்கு அவள் சென்றதின் நிமித்தமாக அவளுடைய கூன் மாறப்பட்டது. அவளுடைய நிந்தனைகளும் அவளுடைய அவமானங்களும் அவள் மேல் சொல்லப்பட்ட எல்லா கேலியான சொற்களும், அவள் கூனி என்ற அந்த வார்த்தை அவளை விட்டு எடுத்து போடப்பட்டது. அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவள் ஆலயத்துக்கு சென்றாள். அதனால் அவள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவளுடைய தாகத்தை தீர்த்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் தேவ ஆலயத்துக்கு கடந்து செல்லுங்கள். ஒரு நாள் ஓய்வு நாளை கூட தவற விடாதீர்கள். நிச்சயம் ஆண்டவர் ஒரு நாள் உங்களையும் சந்திப்பார். நீங்கள் என்ன காரியத்துக்காக தினந்தோறும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி தேவ ஆலயத்துக்கு சென்று கொண்டு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஒரு நாள் ஓய்வு நாளை கூட நீங்கள் விடாமல் நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனினுடைய வாழ்க்கையில 18 வருடங்கள் கடந்த பின்பு அவள் விசுவாசத்தோடு சென்றபடினால அவளுக்கு அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் இதே போல செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சம்பூரணத்தினால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தாகங்கள் யாவும் தீர்க்கப்படும். அவருடைய பேரின்ப நதியினால் உங்களை இன்றைக்கு நிரப்புவார். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். எந்த சூழ்நிலையும் நான் ஓய்வு நாளை விடவே மாட்டேன், ஆலயத்துக்கு கடந்து செல்லுவேன். எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் முக்கியத்துவம் ஆண்டவருக்கே கொடுப்பேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கே கொடுப்பேன் என்று நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்க வாழ்க்கை சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நிரம்பும். ஆண்டவர் அவருடைய பேரின்ப நதியினால் உங்களை நிரப்பி உங்களுடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள், நான் ஆலயத்துக்கு விசுவாசமாக கடந்து செல்லுகிறேன், ஆனாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில
ஒரு அற்புதமும் என்னால பார்க்க முடியலன்னு என்று சொல்லுகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எவ்வளவேனும் நிமிர முடியாத அந்த கூனி 18 வருஷமும் விசுவாசத்தோடு கூட வந்தபடினால அன்றைக்கு உம்மை சந்தித்தால் தகப்பனே, நீரும் அவளை சந்தித்து அவளை பார்த்து நீர் தொட்டு சுகமாக்கினீர் ராஜா. இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக உடைய ஆலயத்துல வந்து அப்பா மண்டியிட்டு அழுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவருடைய தாகத்தை உமக்கு தெரியப்படுத்துகிறார்களோ, இன்றைக்கு அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. சம்பூரண ஆசீர்வாதங்களினால நீர் அவர்களை திருப்தியாக்குவீராகப்பா. உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பீராகப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் பேரின்ப நதியும் கடந்து ஓடும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தீர்மானம் இன்றைக்கு எடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவ ஆலயத்துக்குள்ளாக கடந்து சென்று அவரிடத்தில் என்னுடைய காரியத்தை ஒப்புவிப்பேன் என்று. நிச்சயமாய் ஆண்டவர் 18 வருஷம் பலவீனத்தினால பாதிக்கப்பட்ட அந்த கூனிக்கு அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கும் செய்வார், உங்க வாழ்க்கையில செய்வார். நிச்சயம் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.